ஹலோ ரன்னர்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருசூலம் ஹில் மேலே இருக்கோம். உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இது எனக்கு இந்த மாதிரி ப்ளேஸில் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஹைட்டு தான், சென்னையிலே கொஞ்சம் ஹைட்டான ப்ளேஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிட்டிக்குள்ளே ரன் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஹில் மாதிரி ஒரு ப்ளேஸில் ரன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் எவ்வளோ ரன் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி எவ்வளோ ஸ்பீடு ரன் பண்ணுறேன், என்னோடய ஹார்ட் ரேட், எவ்வளோ பேஸ் மெயின்டைன் பண்ணுறேன், அது எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த நிறைய பேர் வந்து த்ரெட்மில்லில் ரன் பண்ணுற பர்சன் இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ நம்ம சேனல் நிறைய நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ த்ரெட்மில்லில் சிம்பிளாக ரன் பண்ணால் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட் டிவி த்ரெட்மில் மட்டும் ஒரு டிவி மாதிரி வச்சுட்டு அதை பார்த்துட்டே ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். இன்டோர் மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் இது. ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் வீடியோ, 26 மினிட்ஸ். கொஞ்சம் ஹில்லில் ரன் பண்ணுறது கொஞ்சம் சேலஞ்சிங்காகவே இருந்தது. இது எப்படி ரன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஹில்லில் வந்து மேலேருந்து கீழே ரன் பண்ணிங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர், திருப்பி கீழேருந்து மேலே போனீங்கன்னா இன்னொரு 1 கிலோமீட்டர்ஸ். இந்த மாதிரி 1 கிலோமீட்டர் தான் உங்களால் ஒரு ஸ்ட்ரெச் வர முடியும். ஸோ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் பண்ணேன். ஆல்மோஸ்ட் மேலேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் கீழேருந்து அப்பில் எலிவேஷன், ரொம்ப எலிவேஷன், ஒரு 100 மீட்டர் எலிவேஷன் இருக்குது இந்த இடம். இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஏறும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இனிஷியலாக நீங்கள் ரன்னிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆல்ரெடி ரன்னிங் ரெகுலராக போயிட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களால் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ரன் பண்ண முடியாது இந்த ப்ளேஸில். ஒரு 3, 4 அப்படி தான். நிறைய பேர் காலையில் பார்த்தேன் ஒர்க் அவுட், நிறைய பேர் இன்டர்வல் ட்ரைனிங் இல்லை ஒர்க் அவுட் அந்த மாதிரி எண்டூரன்ஸ்க்காக நிறைய பேர் இந்த மாதிரி பிளேஸஸ் சூஸ் பண்ணுவாங்க. நான் வந்தது காரணம் கொஞ்சம் எனக்கு இந்த மாதிரி க்ரீனாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த இடத்துக்கு வந்தேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். கீழே வந்து ஸ்பீடு, ஸோ 9 கிலோமீட்டர் ஸ்பீட் காட்டுது. என்னோடய ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாகுது. ஹார்ட் ரேட் பாருங்கள், 152. யூஸ்வலாக நம்ம ஹார்ட் ரேட் வந்து 120, 130, 140ன்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம். இது கம்மியாக வச்சுருந்தோம்னா கொஞ்சம் ஈஸி ரன்னு சொல்லிக்கலாம். நம்ம அதிகமாக ஆக்சிஜன் கன்சியூம் பண்ணப்போ நம்ம ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப பம்ப் ஆகும். ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாலாம் ரன் பண்ணிங்கன்னா 170, 180 வரைக்கும் ஹார்ட் பீட் போகும். ஸோ எந்த அளவுக்கு உங்கள் ஹார்ட் பீட் ரேட்டை ஸ்லோவாக வச்சுருக்கீங்களோ அவங்களால உங்கள் ரன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பக்கத்துலேயே பார்க்கலாம் பேஸ் டைமிங். ஸோ ஸ்பீட் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் ஓடிட்டுருக்கேன். பேஸ் பாருங்கள் 5 கிலோமீட்டர்னு இருக்குது. ஸோ நான் ஸ்பீடாக என்னோடய பேஸ் டைம் குறையும். ஏன்னா இது கொஞ்சம் டவுன் ஹில், அதாவது கொஞ்சம் சர்வலான பிளேஸ் இது. ஸோ மேலேருந்து கீழே ரன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்பீட் அதிகமாக ரன் பண்ண முடியும். பேஸும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும், 7, 6 அந்த பேஸில் காமிக்கும். உண்மையாகவே ரொம்ப சூப்பரான பிளேஸ். இந்த ரூட் ரிவ்யூ நான் போட்டிருப்பேன். ஆல்ரெடி ரிவ்யூ வீடியோன்னு இருக்கும் இந்த ரூட்டோட. அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு 2-3 நாள் இந்த இடத்துக்கு நீங்கள் போய் ரன் பண்ணிங்கன்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் எப்படி 3 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ரன்னிங் பிளேஸஸை பற்றி நான் நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். வர்ச்சுவல் ரன்னிங்காகவும் ஒரு வீடியோ, ப்ளஸ் இந்த மாதிரி ரூட்டு நான் ரிவ்யூ பண்ணுற மாதிரி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வீடியோ நம்ம தமிழ் சேனலில் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறையா ஃபாரின்லலாம் இந்த மாதிரி வீடியோஸ் இருக்குது. என்னோடய போன வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கே சாலை, அதாவது நம்ம ஜெமினி பிரிட்ஜுக்கு வந்து பீச், அந்த ரூட் நான் ரன் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நிறையா வீடியோ இது மாதிரி வரும். சென்னையை பற்றி, சென்னையில் இருக்கிற பிளேஸை ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு ரன்னிங் பேஷனேட் பர்சன், ரன்னிங் போக பிடிக்குன்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னும் செம்ம பிளேஸ். ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் போய்ட்டோம். நான் ஒரு 5:30க்கு போய்ட்டு கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5:45 அப்படி ஸ்டார்ட் பண்ணோம். ஹில்ஸுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக சன் வந்துடும். ஸோ அதனால் ஒரு 6க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 6:30, ½ அன் ஹவர் ஒரு நல்லா ரன் பண்ணிவிட்டு டிராஃபிக் வரதுக்கு முன்னாடி நீங்கள் கிளம்பி போய்க்கலாம். ஸோ இந்த ஹில் வந்து திருசூலம் ஹில். இது நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டு மீனம்பாக்கம் தான் வரணும். உள்ளெல்லாம் வந்து பைக்கில் தான் வரணும். பைக், கார் இருந்துச்சுன்னா உள்ளே வந்து கீழே மலைக்கு கீழே பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். பைக்னால் ரொம்ப ஈஸி. ரொம்ப காமான பிளேஸ். எந்த ஒரு பொல்யூஷன் கிடையாது, சவுண்ட் கிடையாது.
உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்ல பிளேஸ். நம்ம ஊர் கிளைமேட் இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. நைட் மழை பெய்யுது. அந்த அளவுக்கு வெயில் இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு 7 மணிக்கு மேலாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயில் வந்துடும். உங்களால் அந்த சில்னஸை ஃபீல் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் பாருங்கள், 0.8 கிலோமீட்டர் காட்டுது. கீழே வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் ஹில்லுக்கு கீழே வந்துட்டோம். ஸோ எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்துட்டு 1 கிலோமீட்டர் வரைக்கும் கீழே போயிட்டு திருப்பி 1 கிலோமீட்டர் மேலே ஏறணும். அப்படி தான் ஈஸியாக இருக்கும். ஜென்ரலாக இது வந்து இந்த மாதிரி ஒரே பிளேஸில் அப் அண்ட் டவுன் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பிகாஸ் நமக்கு மைண்டுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் இன்னும் ஓடணும், வந்த வழியே திருப்பி போகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு மைண்ட் செட் இருக்கும். ஸோ கொஞ்சம் மைண்ட் செட்டு கொஞ்சம் வேணும் இந்த மாதிரி இடத்துக்கு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. வாக்கிங் போகலாம். சப்போஸ் நீங்கள் ரன் பண்ண முடியாதுன்னா நல்லா வேகமாக நடப்பிச்சுன்னா நல்லா எண்டூரன்ஸ், நல்லா ஒரு 100 மீட்டர் எலிவேஷனில் வாக்கும் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் டைம் பாருங்கள், டியூரேஷன் வந்து 6 minutes 23 seconds போயிட்டுருக்கு. 1 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கீழே வந்துட்டோம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடெலாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஏறும்போது பாருங்கள், என்னோடய ஸ்பீட் அப்படியே குறையும், பேஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் எலிவேஷன் இது. கொஞ்சம் கேப் விட்டு தான் ரன் பண்ணேன், கண்டினியூஸாக ரன் பண்ணுறது இல்லை. 1 கிலோமீட்டர் வந்தாச்சு. இறங்க பாருங்கள். இப்போது இங்கே திருப்பி மேலே ஏற போகிறோம். இது கொஞ்சம் எலிவேஷன் உங்களுக்கு பார்த்தா தெரியும், வீடியோ பாருங்கள். நல்லா மேலே நின்றுருக்கும். ஸ்பீட் பாருங்கள், 8-9 ரன் பண்ணிகிட்டு இருந்த ஸ்பீடு இப்போ அப்படியே கிராஜுவலாக 5-6 அப்படி தான் வந்துடும். என்னோடய பேஸ் பார்த்திங்கன்னா 7-6-7 இருந்த பேஸும் இப்போ பாருங்கள் 9-10 கிட்ட அப்படி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் ரன் பண்ணேன், கொஞ்சம் நல்ல ஒர்க் அவுட் மாதிரி. டெய்லியெலாம் இந்த மாதிரி பிளேஸில் ரன் பண்ணாதீங்க, அட்வைசபிளும் கிடையாது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பிளேஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம பிளெயினில் ரோட்டில் ரன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தனியாக ரன் பண்ணாதீங்க, ரொம்ப போராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடலாம் ரன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இடம் உண்மையாகவே சூப்பர் ஸ்பாட்டாக இருக்கும். ஒரு 5 பேர் கேங்காக அந்த மாதிரி ரன் பண்ணிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நல்லா ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரன் பண்ணலாம். ரொம்ப நாள் அந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். எப்படியோ பிளான் பண்ணி சடனாக ஒரு பிளான் தான் அந்த இடத்துக்கு போய் ரன் பண்ண சொல்லிட்டு. கொஞ்சம் கீழே இந்த வீடுலாம் இருக்கிற இடத்துல கொஞ்சம் குப்பையாக இருந்தது. பட் மேலெல்லாம் இந்த அளவுக்கு குப்பையும் இல்லை. ஸோ நீங்கள் போனீங்கனாலும் அந்த இடத்த ரொம்ப குப்பை பண்ணாதீங்க, கொஞ்சம் க்ளீனாகவே வச்சுருங்க. இப்போ தான் ஏற ஆரம்பிக்கிறோம். ஸ்பீடு பாருங்கள். ஓகே, கொஞ்சம் எனர்ஜி இருக்குது, அதனால் ஸ்பீடு 7-8 கிலோமீட்டர்னு காட்டுது. ஹார்ட் ரேட் பார்த்திங்களா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 180 போயிடுச்சு. 150-140 இருந்தது, 180. அதிகமாக நான் எஃபோர்ட் போட்டு ரன் பண்ணுறேன், ஹார்ட் ரொம்ப பம்ப் ஆகுது. யூஸ்வலாக நம்ம தூங்கும்போது நம்மளோட ஹார்ட் ரேட் வந்து பிலோ 100, 70-80 தான் பம்ப் ஆகும். ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஹார்ட் பீட் மாறும். ஸோ அதிகமாகவும் போகக்கூடாது. ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். சில பேருக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் ஹார்ட் ரேட்டுக்கு மேலே. ஓகே, ஏதாவது அதனால தான் எந்த ஒரு மேரத்தான் ரன்னிங் பண்ணாலும் உங்களுக்கு ஏதாவது கார்டியாக் டிசீசஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. பிகாஸ் மேரத்தான் போனீங்கன்னா நிறையா எனர்ஜி, நிறைய ஆக்சிஜன் யூஸ் பண்ணுவீங்க, ஹார்ட் ரேட் அதிகமாகும். ஸோ இதனால் கார்டியாக் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஸோ கையில் ஒரு வாட்ச் வச்சுருந்தீங்க, ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சுன்னா ஹார்ட் ரேட் அலர்ட் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணலாம். 170ன்றது கொஞ்சம் ஓவர் எனர்ஜி. 200க்கு மேலே போகக்கூடாது, பார்த்துக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப 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 எஃபோர்ட் போட்டுன்ற மாதிரி இருக்கும். ஸ்பீட் பார்த்திங்கன்னா 5-6 வந்துடுச்சு. எலிவேஷன் 100 மீட்டர் எலிவேஷன் இது. இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த வீடியோ பார்க்குறதுக்கு. நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை
உங்களுக்கு வேறு என்ன பிளேஸை நான் ரிவ்யூ பண்ணணும் சென்னையில், நீங்கள் உங்கள் ஏரியாவில் எதாவது நல்ல பிளேஸ் இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக அந்த பிளேஸ்க்கு நான் ரன் பண்ணி ரிவ்யூ போடுறேன். ஸோ நீங்கள் ரன் பண்ணாமல் நிறைய பேர் அந்த பிளேஸ்க்கு ரன் பண்ணி பெனிஃபிட் பண்ணட்டும். நிறைய ரன்னிங் பிளேஸஸ் இருக்குது சென்னையில், நிறையாவே இருக்குது சூப்பர் சூப்பர் பிளேஸஸ். ஸோ ஒன்று டிஃப்ரெண்ட் பிளேஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு தான் நம்ம சேனலில் ஐடியா இருக்குது. இந்த மாதிரி பிளேஸ்லாம் ரன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா கோர் மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். கோர் மசில்ஸ்னால் உங்களோட லோவர் பாடி, அப்டமன், கால்லாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். நல்லா எண்டூரன்ஸ்க்காக இந்த மாதிரி கோர் ஒர்க் கொடுக்கல இந்த மாதிரி பிளேஸை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. நிறைய அத்லெட்டிக்ஸ் ஸ்ப்ரிண்டரில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி பிளேஸஸ். ஸோ 100 மீட்டர் ஸ்ப்ரிண்டர் இந்த மாதிரி எலிவேஷனுக்கு இடத்துல ஃபாஸ்ட்டாக ஓடி அவங்களோட எண்டூரன்ஸ் கோர் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக வருவாங்க. ஸ்பீட் 6லே தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டேன். ஹார்ட் ரேட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, பெட்டர். ஸோ ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரெச்சு முடிச்சுட்டுனா 2 கிலோமீட்டர், திருப்பி 3rd கிலோமீட்டர் மேலேருந்து இறங்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ புதுசாக இந்த பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால அதிகமாக ரன் பண்ண முடியாது. ஸோ 3 கிலோமீட்டரோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு பிளான். என்னோடய பேஸ் பாருங்கள், ஃபஸ்ட் கிலோமீட்டர் வந்து 6.8 அந்த பேஸில் முடித்தா இப்போது அதிகமாகிடுச்சு. இந்த இடம் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், அந்த இடத்துல இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்போது என்னோடய ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எதுக்காக இந்த மாதிரி கீழே கிலோமீட்டர் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குன்னா, நீங்கள் த்ரெட்மில்லில் போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு ஐடியா, டியூரேஷன் டைம் பார்த்து நீங்கள் ரன் பண்ணலாம், கிலோமீட்டர் பார்த்து ரன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிளேஸ் சென்னையில் இருக்கான்னு தெரியாது. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், ரன் பண்ணும்போது இந்த மாதிரி வாழ்வழியாக மூச்சு விடலாமான்னு. தாராளமாக விடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ஆக்சிஜன் உங்கள் பாடிக்குள்ளே ஆக்சிஜன் நீங்கள் கன்சியூம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா நடக்கும். ஸோ அதனால் வாய் வழியாக மூச்சு விடலாம். ப்ரீத்திங் கண்ட்ரோல் மட்டும் நீங்கள் ரெகுலராக பண்ணணும். அதாவது நிறையா ப்ரீத்திங் யோகாஸ் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ப்ரீத் கண்ட்ரோல் கிடைக்கும். ஸோ ப்ரீத் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. மற்றபடி மூக்கு வழியாக தான் மூச்சு விடணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் வாயை திறந்து ரன் பண்ணிட்டு போகலாம். பட்டு ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஆக்சிஜனை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் அதிகமாக எடுக்காமல் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு ரன் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவீங்க. அதனால் மூச்சு எப்படி வேணாலும் விடலாம். நம்ம சேனலில் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், ரன்னிங் டிப்ஸ் நிறைய கொடுத்துருப்பேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய டிப்ஸ் வரும். நிறைய ரன்னிங் ஈவெண்ட்டை பற்றியும் நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டருக்கு இன்னும் ஒரு 300 மீட்டர் தான் இருக்கும். அந்த டேர்னிங் கர்வ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து சூப்பர் வியூ கிடைக்கும். ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 170. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் இருக்குது. எத்தனை பேர் இந்த மாதிரி பிளேஸை ரன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என் கூட ஜாயின் பண்ணி ரன் பண்ணணும்னு நினச்சாலும் ரன் பண்ணலாம். இந்த வியூ தான் சொன்னேன், சென்னையோட ஹோல் வியூ. எத்தனை பேர் இந்த வியூவை பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. கண்டிப்பாக சென்னையில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு டைமாச்சும் இந்த வியூவை பார்த்துருங்க போய்ட்டு. செம்ம வியூ. இன்னும் வின்டர் மந்த்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். தண்ணி கையில் கொண்டு போயிடுங்க, ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். தண்ணி அங்கே கிடையாது. மேபி வண்டி நிறுத்துகிற இடத்துல வாட்டர் பாட்டில் ஏதாவது இருந்தால் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி குடிச்சிக்கோங்க, தண்ணி எங்கேயுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும்னு நினச்சிங்கன்னா நம்ம வணக்கம் ரன்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி
நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப வேணும். ஓகே, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறேன். கரெக்டாக அந்த டேர்னிங் வரப்போகுது, அங்கே ஒரு வியூ இருக்குது, அதையும் பாருங்கள். பேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது பாருங்கள். என்னோடய பேஸ்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம 1 கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்தில் முடிப்போம் அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோமீட்டர் 8.53 அந்த மினிட்ஸில் முடிப்பேன்னு சொல்லி பேஸ் சொல்லுது. என் ஸ்பீடும் அதே தான். இந்த வியூ தான் பாருங்கள். நல்ல ஆட்டிடியூட், ஒரு ஹில் ஸ்டேஷன் ஃபீல் கொடுக்குது. 2 கிலோமீட்டர் வந்துட்டோம். கடைசி ஒரு 100 மீட்டர். ஸ்பீடு பாருங்கள், 10 கிட்ட வரும்போது தான் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு கேட் போட்டிருக்காங்க பாருங்கள், அது வரைக்கும் ரன் பண்ண முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. இப்போ வந்து இப்போ டவுன் ஹில் தான், ஈஸியாக இருக்கும் ரன் பண்ணுறதுக்கு. ஸ்பீடு பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது, ஹார்ட் ரேட் கம்மியாகுது. ஸோ ஹார்ட் ரேட் கொஞ்சம் ஸ்டடியாக இருக்குது, ஏன்னா டவுன் ஹில். வீடியோ அப்படியே ரன் கம்ப்ளீட் பண்ணுறேன். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோடு நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லாரும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.
machine. Okay.